ஃபினான்ஸ் வித்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பேங்க் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, டாஷே பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குல்ல, ஜெர்மன் பேங்க், அந்த பேங்கை விற்க போகிறாங்களாம். அந்த பேங்கை நீங்கள் வாங்கிங்க. எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள், எத்தனை கோடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டாஷே பேங்க் விற்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அண்ட் டாஷே பேங்க் மாதிரி இந்தியாவில் நிறைய ஃபாரின் பேங்க்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இங்கேருந்து பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இதற்கான காரணம் என்ன? அப்படின்னா இந்தியாவில் ஃபாரின் பேங்க்கால் பிஸ்னஸ் பண்ண முடியாதா, இல்லை ஓவராலாக இந்தியன் பேங்கிங் செக்டருக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டாஷே பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில் 17 பிரான்ச் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த கம்பெனியுடைய பேங்க்ஸ் இருக்குது. பட் இந்தியாவில் இருந்து எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது பையர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்பிஐ பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பேங்க்கு உங்களுடைய ஓவரால் நெட்வொர்க்கை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா, அப்பாடா போதுண்டா சாமி அப்படின்னு அவங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லா விஷயங்களையுமே கஸ்டமர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஜெர்மனிக்கே திரும்பி போயிடுவாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, டாஷே பேங்க் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல வெளிநாட்டு வங்கிகள் இந்தியாவில் இருந்து எங்களுக்கு இந்தியா வேண்டாம், இந்தியாவுடைய பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரிட்டைல் பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் லேயர்லாம் போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த பேங்க்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்துச்சு. இந்த பேங்க் வந்து ஒரு அமெரிக்கன் குரூப் கம்பெனி தான். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற கம்பெனி வந்து 2009 இருந்து 2021 வரைக்கும் இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸில் இருந்தாங்க. 2021 ரொம்ப வருடங்கள் போராடி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவில் வேண்டான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் வந்து மிக முக்கியமான ஒரு பேங்க். நிறைய இடங்களில் வந்து இப்போவும் நீங்கள் சிட்டி பேங்கோட இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஒரு பாப்புலரான பேங்க் வந்து சிட்டி பேங்க்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பேங்கை இந்தியாவில் எங்களுக்கு ரிட்டைல் பிஸ்னஸ் வேண்டாம், நாங்கள் ரிட்டைல் லெண்டிங்கை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு அதை ஆக்சிஸ் பேங்க்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஆக்சிஸ் பேங்க்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது 2023 இந்த சம்பவம் நடந்துச்சு. 11,603 கோடிக்கு அவங்க ஆக்சிஸ் பேங்க்கிட்ட சிட்டி பேங்குடைய ரிட்டைல் பிஸ்னஸை விற்றுட்டு அது வந்து எக்ஸிட் ஆனாங்க. ஆனால் மற்ற வெல்த் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிட்டி பேங்க் வந்து இப்போவும் இந்தியாவில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட். நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸுக்கு நான் இன்டர்வியூலாம் போயிருக்கேன் ஒரு காலத்தில், அந்த பேங்க்கில் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் கிடைக்கல. அந்த பேங்க் என்ன பண்ணாங்கன்னா 4100 கோடி ரூபாய்க்கு நிகரான லோன் புக்கை வந்து அப்படியே தூக்கி கொட்டக் மஹிந்திரா கிட்ட கொடுத்துட்டு எக்ஸிட் ஆனாங்க. ரிட்டைல் பிஸ்னஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அதுலேருந்து வெளில போயிட்டாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இவங்க கிட்ட பெரிய நெட்வொர்க் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஏன் அந்த பெரிய நெட்வொர்க் இல்லை அப்படின்னா, ஆர்பிஐ வச்சிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபாரின் பேங்க் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க ரிட்டைல் லெண்டிங் பண்ணணும், கார்பரேட் லெண்டிங் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருந்து ஒரு சப்சிடரி கம்பெனியாக தான் இங்கே இயங்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐடைய ரூலாக இருக்குது. அப்போ சப்சிடரி மாடலில் இயங்கும் பொழுது இவங்களால் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறது அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கன்சர்ன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது சிட்டி பேங்க் வந்து ரிட்டைல் பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் ஆகும்பொழுது அவங்கக்கிட்ட டோட்டலாக இருந்த பிரான்ச்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35. ஆனால் நீங்கள் எஸ்பிஐ பேங்கையோ ஹெச்டிஎஃப்சி பேங்கையோ இந்தியன் பேங்கையோ எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிரான்ச் இருக்குது? எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே தெருவுக்கு தெருவு நம்ம வந்து எஸ்பிஐ பேங்கை பார்க்க முடியும், ஹெச்டிஎஃப்சியை பார்க்க முடியும், ஆக்சிஸ் பேங்கை பார்க்க முடியும், அந்த மாதிரி இருக்குல்ல. பட் இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. சிட்டி பேங்க் வந்து 35 பிரான்ச்சை வச்சுருந்தாங்க, அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. இப்போ டாஷே பேங்க் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பேங்க்கு, அவ்வளோ பெரிய பேங்க்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்தியாவில் அவங்களுடைய டோட்டல் பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17 தான் இருக்குது. இந்த 17 கடையை தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. 17 கடையை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறோன்னு சொன்னால் கூட அது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது, பேசப்படுது. இப்போது நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளை இதில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்கை மட்டுமே தனியாக எடுத்தோன்னு வச்சிங்களேன், டோட்டலாக இந்தியாவில் 22,000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது இடுக்கு மூல முடுக்கெல்லாம் எஸ்பிஐடைய பேங்க் பிரான்ச் இருக்கும். அண்ட் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேங்க்கு 9,000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸை இந்தியாவில் வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்பிஐ பேங்க்குடைய 2025 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அது 70,901 கோடியாக இருக்குது. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய 2025 ப்ராஃபிட் 67,347 கோடியாக இருக்குது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டாஷே பேங்க் வந்து 2025 12,415 கோடி ஆப்ரேட்டிங் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேட்டிங் இன்கமில்
நியர்லி 25% எதுக்கு போயிருக்குன்னா செலவீனங்களுக்கே போயிருக்கு. அதாவது எம்ப்ளாயி சேலரியாக இருக்கட்டும், மற்ற ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டிங் இன்கமான 12,415 கோடியில் 25% அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இன்கம் வந்து 19,938 கோடி. இந்த 19,938 கோடியில் 45% செலவீனங்களுக்காக போயிருக்கு. அண்ட் 2000 கோடி ரூபாய் ஸ்டாஃபுடைய சம்பளத்துக்கு மட்டுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது நடக்கிறது எப்போ 2023 நடக்குது. ஆனால் சிட்டி பேங்குடைய ரிட்டைல் ஆப்ரேஷனை 2023 ஆக்சிஸ் பேங்க் வாங்கும் பொழுது அவங்களுடைய ப்ரொஜெக்டட் சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 40% சொல்கிறாங்க. இப்போ தாஷே பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 அந்த கம்பெனி வந்து 3100 கோடி ரூபாயை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3931 கோடி. ஸ்டாண்டர்ட் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8900 கோடி ரூபாயை என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பென்சஸுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 7089 கோடியாக தான் இருந்திருக்கு. ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வங்கியும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ரேஷியோ என்னென்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்கு எவ்வளோ பணத்தை லென் பண்ணுறாங்க, எவ்வளோ பணத்தை டெபாசிட்டாக வாங்குறாங்க, டெபாசிட்டாக வாங்கும்பொழுது அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணுறாங்க, அண்ட் லென் பண்ணும்பொழுது என்ன இன்ட்ரெஸ்ட்டை கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒரு பேங்க்குடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 5% இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பேங்க்கு லென் பண்ணக்கூடிய கடனாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 5 ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த சம்பாதிக்கக்கூடிய 5 ரூபாய் இருக்கு இல்லையா, 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த 5 ரூபாயில் தான் அவங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸையும் கவர் பண்ணணும். அது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ ஒரு பேங்க்கு எந்த அளவுக்கு கஸ்டமருடைய டெபாசிட்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்க பணத்துக்கு 5% வட்டி கொடுக்குறாங்க, அண்ட் அவங்க லென் பண்ணுற பணத்துக்கு வந்து 10%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேங்க் வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது மட்டும் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் தாஷே பேங்க் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிச்சத்துக்கு வருது. இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற வங்கிகள் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேங்குக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கோ அந்த பேங்க்கு நல்லா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பேங்கு. ஓகேவா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தாஷே பேங்குடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.9% இருந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டுக்கு 2025 4.6% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருந்திருக்கு. ஆனால் இவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா, தாஷே பேங்க் வந்து 3100 கோடி ரூபாயை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் கொடுத்துருக்குறாங்க, அண்டு 3931 கோடி தான் அவங்க ப்ராஃபிட்டாக வச்சுருக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டுடைய சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8900 கோடி ரூபாயை அவங்க எக்ஸ்பென்சஸ்க்கே கொடுத்துருக்குறாங்க, அண்ட் 7089 கோடியை அவங்க ப்ராஃபிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதிகமான எக்ஸ்பென்சஸ், அது வந்து சேலரியாக இருக்கலாம், மற்ற ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இது எல்லாமே கம்பெனியுடைய ஓவரால் ப்ராஃபிட்டை நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மூலமாக வரக்கூடிய அந்த லாபத்தை சக் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஆனால் இப்போது இதே சினாரியோவை நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்கோ, HDFC பேங்கோ, ஐசிஐசிக்கோ அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒர்க் ஆகலை. பட் ஒரு விஷயம் வந்து இன்னும் டிஃபர் ஆகுது. அது என்ன டிஃபர் ஆகுதுன்னா, இப்போது தாஷே பேங்கோ, சிட்டி பேங்கோ மெயின்டைன் பண்ணுற மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை இந்த வங்கிகள் மெயின்டைன் பண்ணலை. அதாவது ஹையஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இல்லை. இப்போ எஸ்பிஐடைய NIM நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.02 இருக்குது. நான் சொல்கிறது Q1 2026 படி சொல்கிறேன். HDFCக்கு 3.49 இருக்குது. ஐசிஐசி பேங்க் 4.05 வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வச்சுருக்க பேங்க்னு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் 5.2 ஆவரேஜாக இருக்குது. ஆனால் தாஷே பேங்கோ, சிட்டி பேங்கோ, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோ எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸில் அதிகமான செலவு பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி எஸ்பிஐ பேங்கோ, HDFC பேங்கோ பண்ணலை. அதனால இவங்களால் ரிட்டைல் பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா இடங்களிலுமே வியாபித்து இருக்கக்கூடிய இவங்களுடைய கிளைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ரிட்டைல் பிஸ்னஸ்க்கு. ஏன்னா
இப்போ ஒருத்தர் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரானா பண்ண மாட்டார். அவருக்கு பக்கத்தில் எந்த பேங்க் இருக்குது, எந்த பிரான்ச் மேனேஜர் அவர் தெரிஞ்சவராக இருக்காரோ அதில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைப்பார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டத்தை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. சிட்டி பேங்கோ தாஷே பேங்கோ இந்தியாவை விட்டு ரிட்டைல் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்களால இங்கே வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி சில பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதுக்காகவும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நான் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு பிஸ்னஸ்லேருந்து எனக்கு 100 ரூபா தான் லாபம் வருது, இன்னொரு பிஸ்னஸ்லேருந்து எனக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ லாபம் வருது. அப்படின்னா நான் இந்த 500 1000 அப்படின்னு அதிகமான லாபம் வரக்கூடிய பிஸ்னஸை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்ல, அதே மாதிரி வேலையை தான் தாஷே பேங்க் சிட்டி பேங்க்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நாம் இந்த இடத்துல கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி பேங்க் வந்து இந்தியா விட்டு எக்ஸிட் ஆகும்பொழுது அவங்க இந்தியாவிலேருந்து மட்டும் எக்ஸிட் ஆகலை, டோட்டலாக 14 குளோபல் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆனாங்க. அதாவது சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, சீனா மாதிரியான பெரிய பெரிய மார்க்கெட்டில் இருந்தும் அவங்க எக்ஸிட் ஆனாங்க. அதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க இந்த ரிட்டைல் லெண்டிங் பிஸ்னஸில் இருந்து நாங்கள் வெளியே போகிறோம், ஆனால் எங்களுடைய கோர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வெல்த் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் பேங்கிங், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதனால் இதுலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு போனாங்க. இப்போது தாஷே பேங்க் எடுத்துக்கிட்டாலும் அதே விஷயத்தை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதே விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கம்பெனியுடைய லாஸ்ட் இயர் வெல்த் மேனேஜ்மெண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 32% ஆகிருக்கு. $694 மில்லியன் அவங்களுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இருந்திருக்கு. லாஸ்ட் இயரில் 32% க்ரோ ஆகிருக்கு. இப்போ இந்தியாவில் உள்ள ரிட்டைல் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற தாஷே பேங்க் வந்து வேறு என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கார்ப்பரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, கார்ப்பரேட் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, ஈக்விட்டிஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் கரன்சிஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கார்ப்பரேட் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கான சர்வீஸை கொடுக்குறது, அவங்களுடைய வெல்த்தை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய வேலைகளை இந்த பேங்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதன் மூலமாக அதிகமான ரெவன்யூவை இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால ரிட்டைல் பிஸ்னஸ் வந்து நமக்கு வேணாம், அது இந்தியாவில் நமக்கு அது செட் ஆகலை, இந்தியாவில் மட்டும் இல்லை மற்ற மார்க்கெட்லேயும் செட் ஆகலை அப்படின்ட்டு வெளில போகிறாங்க. ஸோ தாஷே பேங்கோ இல்லை ஏற்கனவே போன சிட்டி பேங்கோ இல்லை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டோ வந்து ரிட்டைல் பிஸ்னஸ் வேண்டான்ட்டு போனதுனால இந்தியாவில் ரிட்டைல் பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது. ரிட்டைல் பிஸ்னஸ் வந்து ஹால்ட் ஆக போகுது, பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற பயம்லாம் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அதை கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறதா தான் இந்த வீடியோ. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள், நிறைய வங்கிகள் நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார்ட் காமிச்சேன்ல, அந்த சார்ட்டில் மேஜராக இருக்கக்கூடிய பேங்கிங் ஸ்டாக்ஸுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்கும், அதை நீங்கள் வந்து கவனிங்க. அண்ட் ஆல்சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பேங்க்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுத்ததா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.